Assalamu alaikum friends, welcome back to our YouTube channel. This is Sathika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி செஞ்சு காமிக்க போறோம். அது என்னன்னா உளுந்து களி. உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்ப்போம் வாங்க. அரை கிலோ வெல்லம், ஒரு தேங்காவோட தேங்காய் பால், 750 grams வெல்லம். வெல்லம் கூட வாட்டர் சேர்த்து ஹீட் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தேங்காவோட தேங்காய் பால், 4 மாகனி அரிசி மாவு. எந்த மாகனியில் நீங்கள் அரிசி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே மாகனியில் தான் நீங்கள் உளுந்தும் மெஷர் பண்ணணும். 1/4 கப் ஆயில், 2 மாங்கனி வெள்ளை உளுந்து, 1 கப் கீ, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம உளுந்து களி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை உளுந்த 2 ஹவர்ஸ்க்கு வாட்டர்ல நல்லா சோக் பண்ணிட்டு அதை மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து களிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய வெசல்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தேங்காவோட தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வெல்லமோட குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி தேவைப்பட்டதுன்னா நீங்க 750 கிராம்ஸோட எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இனிப்பு கம்மியா தேவைப்பட்டதுன்னா 500 கிராம்ஸ் உங்களுக்கு போதுமானது. வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்கு கம்பி பதம் கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு தேவைப்படாது. வெல்லம் ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் சால்ட் ஈவனா மிக்ஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு 1 or 2 லம்ஸ் இருந்துச்சுன்னா கையால இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேட்டரை நம்ம ஸ்டவ்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடணும். இந்த பேட்டர் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பேட்டரை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பேட்டரை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பேட்டர் நல்லா இந்த மாதிரி திக் ஆயிடும். 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். சோ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அகைன் நம்ம 1/4 கப் கீ and 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணி திரும்பவும் கிண்டி விடலாம்.
இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னொரு உளுந்து களி ரெசிபி நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து ட்ரை உளுந்து களி. அந்த ரெசிபிக்கான வீடியோ லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க கீயோட குவான்டிட்டியே சஃபிஷியன்டானது. களியோட கன்சிஸ்டன்சி திக்காகி இருக்கு அண்ட் ஆயில் அண்ட் கீயும் செப்பரேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் ப்ராசஸ் செய்ய போகிறோம். தம் பிளேட்டை கேஸ் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட களியோட வெசலை வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கிளாத் ரேப் பண்ண லிட்டு போட்டு கவர் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். நாங்கள் 15 மினிட்ஸ்க்கு களியை தம்மில் குக் பண்ணோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா களி ரெடி ஆயிடுச்சு. கீயெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த என்டையர் குக்கிங் ப்ராசஸில் நீங்கள் கேஸை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அண்ட் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உளுந்து களி விமென்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இந்த வீடியோவில் நாங்கள் உளுந்து களி வெள்ளை உளுந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். கருப்பு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி நீங்கள் உளுந்து களி ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் நாங்கள் சொன்ன ப்ரொசீஜரில் உளுந்து களி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோடு மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.